நடந்து கொண்டிருக்கு. வாரி கோவிக்கும் வாங்கும் சில இடங்கள் என்றார். சுனாமி என்ற பெயரிலே 2 கோடி மக்களை காவு வாங்கியது. வாயுவது நோய் வீசும் என்றார். கொரோனா என்ற கொடிய நோயினால் உலகம் முழுக்க லட்சோப மக்கள் மாண்டு போனோம். மலைகள் இலகும். வயநாடு ஒரே நொடியில் காணாமல் போனது. போயிருக்கா இல்லையா? ஐயா சொன்னது எதுவும் தப்பலை. வடக்கு வெளிவாசல் மலை மீது ஒரு புதுமை உண்டாகும் மகனே. காஷ்மீரம் நம்ம நாடோடு இணையாமல் கிடந்தது. இன்று நாம் எல்லோரும் செல்லக்கூடிய அளவுக்கு நம் நாடோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை தான் தீவிரவாதம் வந்தாலும் பாரத நாட்டிலே ஹிந்து, இஸ்லாமியம், கிறிஸ்தவம் என்ற ஒற்றுமை இருக்கிற வரை எந்த கொம்பனாலையும் நாட்டை எதையும் அந்த அற்புதம் தீவிரவாதம் அழிந்து தர்மயுகம் பிறக்கப் போகும் நேரம் இறைவன் வருகிறார்.